பாண்டியர்கள் தமிழ்நாட்டினை தொடர்ந்து 2800 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு அரச மரபினர் தான் பாண்டிய அரச மரபினர். பொதுவாக நம்ம பாண்டிய மன்னர்கள் பற்றியும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் பற்றியும் பாண்டிய மன்னர்கள் செய்த மிக பெரும் போரினை பற்றியும் நம்ம பல பதிவுகளில் பார்த்திருப்போம். ஆனால் இந்த பாண்டிய மன்னர்கள், இந்த பாண்டிய அரச மரபு எப்படி உருவானது என்பதை பற்றி நமக்கு இன்றளவும் தெரியாமல் தான் இருக்கிறது. இந்த பதிவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பதிவில் நம்ம எந்த ஒரு பாண்டிய மன்னனை பற்றியோ அல்லது அவர்கள் செய்த போரினை பற்றியோ நம்ம பார்க்க போறது கிடையாது. பாண்டியர் எனப்படும் ஒரு அரச மரபு எப்படி உருவானது, பாண்டிய அரச மரபுக்குள் இருந்த பல குடிகள் யார், அவர்கள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதையெல்லாம் பற்றி நம்ம இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். பாண்டியர்கள் பொதுவாக மூவேந்தர்கள் என்று சொன்னதுமே நம்ம சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லுவோம். இவங்க தான் மூவேந்தர்கள். இந்த மூவேந்தர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்த மிக பெரும் வேந்தர்களும் கூட. இந்த மூவேந்தர்கள் எடுத்த உடனே தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்களா என்று கேட்டீங்கன்னா கிடையாது. மூவேந்தர்களுக்கு முன்பே நம்முடைய நாட்டின ஏராளமான மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, மூவேந்தர்களுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட 2500 2800 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தா நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்காங்க. அப்போ அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி பண்ணது யார் அப்படின்னா, அதற்கு முன்பு பல வேளிர்கள் இருந்திருக்காங்க. அந்த வேளிர்களுக்கு முன்பு பல தொல்குடியின மக்கள் இருந்திருக்காங்க. அந்த தொல்குடி மக்களுக்கு பல தொல்குடி தலைவர்களுமே இருந்திருக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, சங்க காலகட்டத்திற்கும் முந்தைய காலகட்டத்துல நம்முடைய மக்கள் பல சிறு சிறு குடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் தான் பல திணைகளுமே உருவானது. இன்று நாம் பார்க்கக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய திணைகள் எல்லாமே அன்றைய காலகட்டத்தில் உருவானது. சங்க காலகட்டத்திற்கு முன்பு இருந்த பல குடிகள் ஒன்றாக இணைந்துதான் வேளிர்கள் எனப்படும் ஒரு அரச மரபு உருவானது. அந்த வேளிர்கள் தான் பிற்காலகட்டத்துல வேந்தர்களாகவும் மாறினாங்க. அப்படி உருவானவங்க தான் சேர சோழ பாண்டியர்கள். இதுல நம்ம பாண்டியர்கள் பற்றியும் அவர்களின் தொன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர்கள் எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க, அந்த பகுதிகளில் இருந்த குடிகள் யார் யார் என்பதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பாண்டிய நாடு என்பது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிகள். இன்றைய காலகட்டத்தில் தென் தமிழகம் என்பது அன்றைய காலகட்டத்தில் முழுக்க முழுக்க பாண்டிய நாடாக இருந்தது. இந்த பாண்டிய நாடு உருவாவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருந்தது யார் அப்படின்னா வேளிர்கள் தான் இருந்தாங்க. அந்த வேளிர்கள்லயே மிகவும் முக்கியமான 2 வேளிர்கள்னா, ஒன்று வேல்பாரி மரபினர். இவங்க பரம்பு மலையை தலைநகராக கொண்டு அதை சுற்றி இருந்த 300 ஊர்கள் ஆட்சி பண்ணாங்க. அடுத்ததாக யார் அப்படின்னா அகுதை எனப்படும் ஒரு வேளிர். இவர்கள் எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்கன்னா கூடல் நகரம் ஆட்சி பண்ணாங்க. கூடல் நகரம் அப்படின்னா எதுனா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதை மதுரை என்று அழைக்கிறோமோ அதுதான் சங்க காலகட்டத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் கூடல் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் கூடல் நகர ஆட்சி பண்ணுவதற்கு முன்பே இந்த அகுதை மரபினர் தான் மதுரை ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாங்க. அதாவது கூடல் நகர ஆட்சி பண்ணாங்க. பாண்டியர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா, அது கொற்கை பகுதி ஆட்சி பண்ணாங்க. கொற்கையை தலைநகராக கொண்டுதான் ஆரம்ப காலகட்டத்தில் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணி அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பல பகுதிகளை வென்று மிக பெரும் பாண்டிய நாட்டை உருவாக்குனாங்க. இதை பற்றி நமக்கு இலக்கியங்களிலுமே தெளிவான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. பாண்டிய மன்னர் ஒருவர் கூடல் நகர் மீது படையெடுத்து சென்று அங்கு இருந்த அகுதை மன்னரை வீழ்த்தி விட்டு அதன் பிறகு அந்த கூடல் நகரை கைப்பற்றினார் அப்படின்னு இலக்கியங்கள்ல பாடியிருப்பாங்க. மரப்போர் அகுதை குண்டு நீர் வரப்பின் கூடல் அன்ன குவை இருங்கூந்தல் வருமுலை சேப்ப என்ற வரிகள் மூலமாக பாண்டிய மன்னர்கள் இங்கு வருவதற்கு முன்பே அந்த பகுதியை அகுதை மரபினர்கள் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாங்க என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்படி அகுதி மரபினர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த சமயத்துல பாண்டியர்கள் கூடல் நகர் மீது, அதாவது மதுரையின் மீது படையெடுத்து மதுரை பகுதியை கைப்பற்றினாங்க. இதை பற்றி அகநானூறு 296வது பாடல் நமக்கு விரிவாக விளக்குகிறது. அந்த பாடல்ல கொற்கை பொருணன் நெடுந்தேர் செலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல செலியன் போன்ற பட்ட பெயர்களை பாண்டிய மன்னர்கள் தான் பயன்படுத்தி வந்தாங்க. கொற்கை தலைவனாக இருந்த நெடுந்தேர் செலியன் கூடல் நகரை முற்றுகையிட்டு நீண்ட நாட்கள் தங்கியிருந்தான் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக பாண்டியர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கொற்கை பகுதி ஆட்சி பண்ணாங்க. அதன் பிறகு நாடுகான் அகற்ற, அதாவது பல பகுதிகளை கைப்பற்றுவதற்காக மதுரையை கைப்பற்றி அதன் பிறகுதான் மதுரையை தங்கள் தலைநகராக மாற்றிக் கொண்டிருக்காங்க. பாண்டியர்கள் எப்படி மதுரை பகுதியை கைப்பற்றினாங்க என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த பாண்டியர்கள் எப்படி உருவானாங்க, இந்த பாண்டியர்களுக்குள்ள இருந்த பிரிவுகள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாண்டியர் எனப்படும் ஒரு வேந்தர் மரபுக்கு பின்பு 4 சிறு குடிகள் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னா கௌரியர், பஞ்சவர், மாரர், வழுதி ஆகிய 4 குடிகளின் கூட்டமைப்பே பாண்டியர் எனப்படும் ஒரு வேந்தர் மரபு. பாண்டியர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கொற்கை பகுதியிலிருந்து ஆட்சி பண்ணாங்க. அதன் பிறகு தென்பாண்டி நாடு, ஆய்நாடு, மிளலை கூற்றம், முத்துக்கூற்றம், கூடல் நகரம், கணப்பேர் ஆகிய பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு அந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க.
பாண்டியர்களின் உட்பிரிவுகளான கௌரியர், பஞ்சவர், மாரர், வழுதி இந்த 4 பேருமே வந்து தனித்தனி குடிகளை சார்ந்தவர்கள். இவர்கள் யார், இவர்களின் வரலாறு என்ன, இவர்களின் தொன்மம் என்ன என்பதை பற்றி நமக்கு சரியான சான்றுகள் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. இந்த பாண்டியர்கள் மட்டுமல்லாமல் சேரர்கள் மற்றும் சோழர்கள் பற்றி நம்ம இன்னும் தெளிவா அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வரலாற்றுல நம்ம இன்னுமே கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா வேளிர்களுக்கு முன்பு போய் பார்க்கணும். வேளிர்களுக்கு முன்பு நம்முடைய நாட்டினை பல தொல்குடி தலைவர்கள் ஆட்சி பண்ணாங்க. அதாவது நாட்டுல வந்து பல பகுதியை வந்து பல குடிமக்கள் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாங்க. அதுல புறநானூறுல வந்து எந்த குடிகளை பற்றி அதிகமா பாடியிருப்பாங்க அப்படின்னா அது மலவர் மற்றும் மறவர்களை பற்றி அதிகமாக பாடியிருப்பாங்க. அதாவது புறநானூறு 279, 288, 306, 312, 365 ஆகிய பாடல்கள்ல வந்து மூதில் முல்லைகளை பற்றி இந்த பாடல்கள்ல பாடியிருப்பாங்க. இந்த மூதில் முல்லை அப்படின்னா என்னன்னா முதுகுடி என்று பொருள். மூதிலை சேர்ந்தவர்கள் என்று இவங்க யார சொல்றாங்க அப்படின்னா போர் செய்யக்கூடிய மறவர்களை பற்றி சொல்றாங்க. அடுத்ததாக மலவர்களை பற்றி இந்த மூதில்ல எந்த ஒரு குறிப்புமே நமக்கு கிடைக்கவில்லை. இதுல மலவர்கள் மற்றும் மறவர்கள் தொல்குடிகள் காலகட்டத்துல வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டு போர் பண்ணிருக்காங்க. இதுல மலவர்கள் வந்து தொல்குடி வாழ்க்கையின் தொடக்க காலகட்டத்தில் உருவான தொல்குடி வீரர்கள். தமிழக வரலாற்றுல மன்னன், வேளிர், வேந்தர் ஆகிய படிநிலையை கடந்து பல்வேறு கட்டங்களை கடந்து மிக பெரும் வேந்தர் மரபு உருவான சமயத்துல இந்த மலவர்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. அவருடைய அதிகாரங்கள் என்பது பறிக்கப்படுகிறது. இந்த மூவேந்தர்கள் உருவானதுக்கு பிறகும் இந்தந்த பகுதிகள்லாம் வந்து பழங்குடியின மக்கள் இருந்தாங்களோ அந்த பகுதிகளில் மட்டும்தான் மலவர்கள் வந்து செல்வாக்காகவும் வீரமிக்கவர்களாகவும் இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சேரர், அதியர், ஒரியர் ஆகிய மன்னர்களிடம் வந்து இந்த மலவர்கள் சிறந்த போர்ப்படை வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாண்டிய நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, நன்னன் நாடு ஆகிய பகுதிகளில் மலவர்கள் வந்து வேளிர்களுக்கும் இந்த பாண்டிய மன்னர் மற்றும் சோழர் மன்னர்களுக்கும் மிக பெரும் எதிரிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. இதுல இந்த மலவர்கள் வந்து கொல்லிமலை, அதியர் நாடு போன்ற நாடுகள்ல வந்து மிகவும் செல்வாக்கோடு இருந்திருக்காங்க. ஆனால் மலவர்கள் வந்து ஒரு குடியாகவோ வேறு வகையிலே வந்து காட்டப்படவில்லை. மலவர்கள் என்று சொல்லியிருக்காங்க. இவங்க குறிப்பிட்ட ஒரு குடியை சார்ந்தவங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே பதிவு பண்ண கிடையாது. அடுத்ததாக மறவர்கள். இந்த மறவர்களை வந்து ஒரு குடியாதான் வந்து இலக்கியங்கள்ல சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய தொழிலே வந்து போர் செய்வது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மறவர்களை பற்றி புறநானூறு மற்றும் பதித்துப்பற்று ஆகிய பாடல்கள்ல மிகவும் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. ஆனால் அகநானூறு பாடல்ல வந்து இவங்களை ஆறலை கல்லூர்களாக பாடியிருப்பாங்க. இதை வைத்து பார்க்கும்பொழுது சங்க காலகட்டத்துல 2 வகையான மறவர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு பிரிவினர் வந்து நாட்டின் அரசனாக இருந்து நாட்டு மக்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. மற்ற ஒரு பிரிவாக இருந்த மறவர்கள் மலையில் வாழ்பவராகவும் கலங்க சிறுகுடியினராகவும் இருந்திருக்காங்க என்பதை நம்மால் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வேளிர்களுக்கு முன்பு நம்முடைய நாட்டுல பல தொல்குடிகள் இருந்திருக்காங்க. அந்த தொல்குடிகள்ல வந்து பல குடிகள் இருந்திருக்கு. அதுல பல குடிகளை காப்பதற்காகவே வந்து மலவர்கள் மற்றும் மறவர்கள் இருந்திருக்காங்க. இந்த 2 பேரினுடைய வேலை என்பது போர் செய்வது மட்டும்தான். ஆனால் கால ஓட்டத்துல வேளிர், வேந்தர் என மிக பெரும் அரச மரபு உருவான சமயத்துல மலவர்கள் வலுவிழந்து போயிடுறாங்க. ஆனால் மறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இடம் பிடிச்சு அரசர்களாகவும் வேளிர்களாகவும் மாறுறாங்க. இலக்கியங்கள்ல வந்து இந்த மறவர்களை வந்து முதுகுடியினர் என்றுமே வந்து பாடியிருக்காங்க. மொத்தத்துல பாண்டியர்களின் வரலாறு மட்டுமில்லாமல் சேரர் மற்றும் சோழர் வரலாறும் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அது இந்த தொல்குடிகளிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது. தொல்குடிகள் தான் பிற்காலகட்டத்தில் வேளிர்களாகவும் வேந்தர்களாகவும் மாறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.